சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். திமுகல 10 மாவட்ட செயலாளர்கள் வரை நீக்கம் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 100ஆக உயர்த்தவும் திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. திமுக மறுசீரமைப்பு குழு அறிக்கைப்படி விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இளைஞர்கள், பெண்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் வழங்க பரிசீலனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு மாவட்ட செயலாளருக்கு அதிகபட்சமாக 3 சட்டமன்ற தொகுதிகள் வரை வழங்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. OPS மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு மாநில மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கு. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இது குறித்து திமுக தரப்பிலிருந்து என்னென்ன தகவல் வெளியாகியிருக்கு, முழு விவரங்களையும் சொல்லுங்க. திமுகவுல கிட்டத்தட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னும், இளைஞர்கள், பெண்களுக்கு புதிதாக மாவட்ட செயலர் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் அறிவாலயம் வட்டாரத்துல தெரிவிக்கப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப 78 மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை 100க்கு மேல உயர்த்துறதுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவுல கட்டமைப்பு ரீதியா நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசிச்சுட்டு இருக்கிறாரு. இதற்கு 10 பேர் கொண்ட குழு, முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, MRK பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு 10 பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்டு, அந்த குழு இப்ப கட்சி நிர்வாகிகள் கிட்ட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் திமுகவுல இப்போ அதிகபட்சமா 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கு. இப்போ சுதந்திர தின சூப்பர் ஆஃபர் ஒரு 110 மாவட்ட செயலாளர்களை கொண்டு வருவதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல்ல சரியாக பணியாற்றாத மாவட்ட செயலாளர்கள், மூத்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருப்பவங்க எல்லாம் சரியா பணியாற்றாதவங்களை நீக்கிட்டு புதிதாக இளைஞர்கள், பெண்களுக்கு வாய்ப்பளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அதே மாதிரி மாற்று கட்சியிலிருந்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் போன்றவர்களுக்கும் மாவட்ட செயலர் பதவி கொடுப்பது, கட்சியில மாநில அளவுல பொறுப்பு கொடுப்பது சம்பந்தமா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசித்து வருகிறார். விரைவில் இந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி திமுகவுல செயல் தலைவர் பதவி உருவாக்கப்படலாம் அப்படின்னும், இணை பொதுச் செயலர் பதவி ஒன்று புதிதாக உருவாக்கப்படலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஆகஸ்ட் மாதம் இறுதியில நடைபெறும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கிறாங்க. சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.